அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு தம்ப்லைன்லயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. 1 இயர் 2 இயர் இல்லைங்க, 3 வருஷமா நான் இந்த யூடியூப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் என்னால அந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியல. கடைசியில என்னால் இந்த யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ல இருப்பீங்க. இன்னொரு டவுட் இருக்கும், என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்ல கண்டென்ட் தான் போடுறேன், நல்ல தம்ப்லைன் கொடுக்குறேன், நல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அது கூடவே நல்ல டைட்டிலும் கொடுக்குறேன். முக்கியமான விஷயம், என்னோட வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் இருக்குது. ஆனாலும் மக்கள் யாருமே என்னோட வீடியோவை பார்க்கல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த யூடியூப் என்னோட வீடியோவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குதா அப்படின்னு யாராவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான். இன்னைக்கு வித் ப்ரூஃபோட நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். நம்மளோட வீடியோவை, நம்மளோட கண்டென்ட்டை இந்த யூடியூப் மற்ற பீப்புளுக்கு சஜஷன் கொடுக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட வீடியோவுக்கு ப்ளே ஆகி எண்டாகி முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஒரு வீடியோ புதுசாக யூடியூப் கொண்டு சஜஷன் கொடுக்கும். அப்படி உங்கள் வீடியோ எத்தனை பேரோட வீடியோவுக்கு பின்னாடி சஜஷனில் போயிருக்கு, யாரோட வீடியோவுக்கு பின்னாடிலாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த செக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இப்போவே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த செக்கிங் நான் பண்ணதே இல்லை, என்னோட வீடியோ சஜஷனில் போகுதானே எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் நான் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம 2 டைப் ஆஃப் செட்டிங் பார்க்க போறோம். ஒன்று, நம்ம சேனலோட வீடியோஸ் இருக்குல்ல, ஹோல் வீடியோஸ் எந்தெந்த சேனலுக்கு அப்புறமெல்லாம் நம்மளோட வீடியோவை கொண்டு யூடியூப் சஜஷன்ல கொடுக்குது அப்படின்னு பார்க்க போறோம். இல்லை நான் பர்டிகுலரா ஒரு வீடியோ மட்டும் நான் செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம பர்டிகுலரா எந்தெந்த சேனலுக்கு அப்புறம்லாம் என்னோட வீடியோ யூடியூப் கொண்டு போய் சஜஷன்ல மக்களுக்கு கொடுக்குது அப்படின்னு செக் பண்ண போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் சொல்றேன்னா, ஃபியூச்சரில் யூடியூப்பில் என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீடியோவை எந்த வீடியோ கீழேயும் சஜஷனில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2% அளவாவது நம்மளோட சேனலில் சஜஷனில் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு இந்த கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குதுன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களுக்கு நான் சைடில் பிக்சரோட ஆட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு YT ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். YT ஸ்டூடியோவில் இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஹோல் சேனலுக்கு செக் பண்ண போகிறேன். அதில் அனலிட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷனில் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் ஹவு வியூவர்ஸ் ஃபைண்ட் யுவர் வீடியோஸ், உங்களோட சேனலில் எப்படி வியூவர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்களா. ஒன்று ப்ரௌசிங் ஃபியூச்சர்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, சஜஸ்டட் வீடியோவில், அடுத்து சேனல் பேஜில். இப்போ நமக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஜஸ்டட் வீடியோ, அதாவது நம்மளோட வீடியோவை யூடியூப்பே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் கொடுக்குது. அப்படி எத்தனை வீடியோவை யார் யார் வீடியோவுக்கு பின்னாடிலாம் கொண்டு போய் கொடுக்குது நம்ம செக் பண்ண போகிறோம். அது பக்கத்தில் ஸ்க்ரோல் பண்ணுங்க. கண்டென்ட் சஜஸ்டிங் யூ, உங்களோட வீடியோ யார் யார் வீடியோவுக்கு பின்னாடிலாம் போகுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே லிஸ்ட் வந்துடும், உங்களோட ஹோல் கண்டென்ட்டு எந்தெந்த சேனலுக்கு அப்புறமா சஜஸ்டிங்கில் போயிருக்குன்னு அர்த்தம். ஏன் நான் சஜஸ்டிங்கை மட்டும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் ஃபீச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாராவது சர்ச் பண்ணால் மட்டும் நம்மளோட கண்டென்ட்டை கொண்டு போய் கொடுக்கும். அதே இது சேனல் பேஜ் அப்படிங்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சேனல் பேஜில் போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த சஜஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, யூடியூப்பே உங்களோட கண்டென்ட்டை கொண்டு போய் எடுத்து கொடுக்குது. ஓகேவா, நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுற பாருங்க. இப்போ இந்த சேனல், அதாவது இந்த என்னோட வீடியோ இந்த சேனலுக்கு அப்புறம், அதாவது பாருங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 11 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய இந்த சேனலுக்கு என்னோட வீடியோ சஜஷனில் போயிருக்கு. அதாவது அவங்க வீடியோ ப்ளே ஆனதுக்கப்புறம் என்னோட வீடியோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. அடுத்து நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த சேனலில் பாருங்கள் 27 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவங்க வீடியோ எண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னோட வீடியோவை சஜஷனில் கொண்டு கொடுத்துருக்குது, என்னோட சேனலில் உள்ள ஏதோ ஒரு வீடியோவை. அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேனலையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சேனலுக்கு வீடியோக்கு பின்னாடி சஜஷனில் போயிருக்கும். புதுசாக இருக்கக்கூடிய நம்மளோட கண்டென்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கண்டென்ட்டோட ரிலேட்டட் இல்லாதவங்களோட சேனலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பின்னாடி நம்மளோட சேனல் சஜஷனில் கொண்டு போய் கொடுக்குது. அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும், யூடியூப் நம்ம கண்டென்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூவாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நான் செக் பண்ணி காட்டுட்டேன். அதே மாதிரி 7 டேஸில் எப்படி கொடுத்துருக்கு, 48 டேஸில் 60 மினிட் வரைக்குமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த சஜஸ்டிங் வீடியோ எந்தெந்த சேனலுக்கு அப்புறமாலாம் என்னோட வீடியோ சஜஷனில் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதாவது ஒரு வீடியோக்கும் நம்ம எப்படி செக் பண்ணணும் அதையும் பார்த்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டனே. ஒவ்வொருத்தரும் வந்து ஒய்டி ஸ்டுடியோவை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடணும். நம்மளோட வீடியோ, நம்மளோட சேனல், நம்மளோட வருமானம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வருமானத்துக்கு தகுந்த நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய செட்டிங் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு அதுக்கு தக்கனதான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். நிறைய டிப்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே நான் ஓனாக என்னோட சேனலுக்கு நான் எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் மறுபடியும் ஒய்டி ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோவாக செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து என்னோட லாஸ்ட் போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா 1.6K வந்து ஓடி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4K அளவு ஓடி இருக்கா. இப்போ நான் லாஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவை நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ காமனாக இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எந்த ஆப்ஷன் போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இப்போ ரீச் ஆப்ஷனில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்கு, கண்டென்ட் சஜஸ்டிங் திஸ் வீடியோ. இந்த ஒரு வீடியோ யார் யார் சேனலுக்கு பின்னாடி எல்லாம் சஜஸ்டிங்காக போயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வீடியோவில் சொல்கிறாங்க. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இதில் என்னோட சேனல் இருக்குது, என்னோட வீடியோஸ் இருக்குது, மற்ற சேனலோட வீடியோஸ் இருக்குது. இப்போ எல்லாரும் யோசிப்பீங்க, சேம் கண்டென்ட்டாக இருக்கக்கூடியவங்களோட வீடியோக்கு அப்புறம் தான் நம்ம சேனலோட வீடியோஸ் போகுமா? அதாவது டெக்குக்காரங்க வீடியோக்கு பின்னாடி தான் டெக்கு போட்டுட்டு இருக்கவங்க வீடியோ போகுமா? ஏன் குக்கிங் வீடியோ அதுக்கப்புறம் விளாக் வீடியோக்கு அப்புறம்லாம் போகாதா? அப்படிலாம் கிடையாது. நான் இதுக்குன்னே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லா விதமான கண்டென்ட்டுக்கு பின்னாடியும் உங்களோட வீடியோ சஜஷனில் போகணும் அப்படின்னா நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக எல்லாரோட வீடியோக்கு பின்னாடி உங்களோட வீடியோவை கொண்டு போகலாம். இப்போதைக்கு நான் 60 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிட்டேன். எந்தெந்த வீடியோக்கு பின்னாடி எந்தெந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி எல்லாம் நம்மளோட வீடியோ சஜஷனில் யூடியூப் கொண்டு போய் கொடுக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபியூச்சரில் நம்மளோட சேனல் பணம் சம்பாதிக்க தகுதியான சேனலாக யூடியூப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா இல்லை படலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஒய்டி ஸ்டுடியோவில் போய் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டின இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்டி ஸ்டுடியோவில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். யூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நிறைய சின்ன சின்ன யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.